ஜெய் குருதேவ். வந்து கணபதி நவராத்திரியில் உபாசனையை பற்றி சொல்லின்னு இருக்கோம். பகவானை உபாசனை பண்ணும்போது விவேகமும் தெய்வீக திருஷ்டியும் தூர திருஷ்டியும் ரொம்ப முக்கியம். பருந்து இருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிறோம். பருந்து மேலே போகிறது, அது மேலே 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 போனப்புறம் திடீர்னு அது வந்து ரவுண்ட் ரவுண்டாக சுற்றுறது. ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி கீழே வரத்துக்கு அது பிரயத்தனம் பண்ணுறது. ஏன்? பூமியில் அதுக்கு ஆகாரம் கிடச்சிருக்கு. அந்த ஆகாரத்தை எடுத்துக்கிறதுக்காக அது கீழே வருது. சரி, இதே ஒரு மரத்தில் உட்காந்துருந்து ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னா அது அவ்வளோ இதுவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியாது. அப்புறம் அதை சாப்பிட்டு அதுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருமோன்னு ஒரு அந்த பட்சிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அது மேலே போய் பறந்து மேலே போன பிறந்தான் கீழே என்ன இருக்குங்கிறது தெரியும். கிட்டக்கிறது அதுக்கு ஆகாரம் எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட ஆலோசனை எல்லாம் உயரமாக போக 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 தான் நமக்கு நல்ல கிளாரிட்டி தெரியும். நம்ம எல்லாம் இப்போ சின்ன சின்ன இதுதான் தெரியுது, ஆலோசனை தான். ஏதாவது இது நடந்தால் பரவாயில்லையே, இது செஞ்சால் பரவாயில்லையே, இதே போருமே, அதாவது ஒரு லிமிட்டேஷன் வச்சுன்றோம். இது போகிறோம், இதுவே போகிறோம், அதுக்கு மேலே அதை பற்றி யோசனை பண்ணுறதில்ல. நீ எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போக தெரிஞ்சுக்கோ. அதுக்கு வந்து ரெக்கை வேணும் மேலே போகிறது தான். ரெக்கை என்ன? ரெண்டு: விஸ்வாசம், ஸ்ரத்தை. ஸ்ரத்தைன்னா என்ன? குரு சொல்கிறத அப்படியே குருட்டுத்தனமாக நம்பலாமா? லட்சியத்து மேலே நிரந்தரமாக நீ பார்க்கும் அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை. உன் லட்சியத்து மேலே எப்போதும் நீ ஒரு கவனம் வச்சுக்கணும். எப்படி? உன்னோட திருஷ்டி வந்து எப்போதும் பிரகிருதியில் இருக்கிற பிராமிய சக்தி, வைஷ்ணவ சக்தி, சாம்பவ சக்தி பற்றி இருக்கணும். அது எப்படி பிரகிருதியில் பிரவேசிக்கிறது அப்படின்னு, அதே தத்தாத்திரிய ஸ்வரூபம், திருமுக காயத்ரி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோ. இது ஸ்பஷ்டமாக இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்வரூபமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எங்கேயோ போக வேண்டாம். ஸ்ரத்தை இல்லைன்னா எதுவுமே உபயோகப்படாது. உன் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை நீ ஃபோட்டோவாக தான் பார்க்குற. அதில் இருக்கிற வைஷ்ணவ சக்தி, பிராமிய சக்தி, சாம்பவி சக்தி நீ கவனிக்கலை. அந்த அற்புத சக்தியை நீ உணரலை. இந்த அற்புத சக்தி நம்மகிட்ட இருக்கு, அதை நம்மளோட சரியாக நம்ம லட்சியத்துக்கு ஏதுவாக இருக்குங்கிறத புரியாமல் நம்ம இருக்கோம். நம்ம லட்சியம் என்ன? அந்த லட்சியத்தை நிரந்தரமாக ஆலோசனை பண்ணணும். விஸ்வாசம் இருக்கா இல்லையா? அதுவும் இல்லை. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரிய மீது விஸ்வாசமா அல்லது சிவிவி மாஸ்டர் மேலே விஸ்வாசமா? பிரகிருத்தியோட நியமத்தில் விஸ்வாசம் வேணும். பிரகிருதி நியமம் தெரியணும். சயின்டிஸ்டெல்லாம் போல் நமக்கு விஸ்வாசம் இல்லை. அவள் வந்து கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாள். எல்லாம் சக்ஸஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆகும். ஆனாலும் விடமாட்டா. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிரகிருதி இந்த ரகசியத்தை விவரமாக சொல்லும், நமக்கு சொல்லும்
அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை. எக்ஸாம்பிளுக்கு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறா, கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்கா. ஸ்ரத்தா லட்சியம் இருக்குது, கேன்சருக்கு மருந்து தெரியாது. விஸ்வாசம் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டே போகணும். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் பிரகிருதி நமக்கு அதை சொல்லுங்கிற ஒரு விஸ்வாசம் இருந்தால் போகும். நீ பறக்க முடியும். ஸ்ரத்தா விஸ்வாசம் இந்த 2 ரெக்கை மீத மேலே பறந்து பரமாத்மா ஸ்வரூபத்துக்கு காணறதுக்கு பறக்க முடிஞ்சா போகிறோம். அப்போ உனக்கு சின்ன சின்ன ஆசை, சின்ன சின்ன இது பிரார்த்தனை அதெல்லாமே போயிடும். அதிலெல்லாம் உன் மனசு இருக்காது. உன் மனசு அந்த லட்சியம் மீது தான் இருக்கும். அதாவது உயர்ந்த ஒரு லட்சியம் வச்சுருப்பியல்ல, அந்த லட்சியத்து மேலே தான் இருக்கும். சின்ன சின்னதாக இடைஞ்செல்லாம் வந்தால் கூட அதை பாராட்டிக்க மாட்டோம். நம்ம ஏன் நம்மளோட கோல் என்னன்னு தெரிஞ்சுடுத்தோம். அந்த கோலை அடையணும் அப்படிங்கிறதுக்கு அதிலே தான் மனசு சுற்றி 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 ஆலோசனை பண்ணும். இப்போ நான் இங்கே வீட்டில் உட்காந்துட்டுருக்கேன், ரோட்டில் யாரான்னு போனால் தெரியாது. சரி, போனால் பிறகு முதல் மாடியில் போய் நின்னாக்கா தெரியும். இன்னும் டாப்பில் போய் 5 மாடி 6 மாடி போனால் இன்னும் தெரியும். இன்னும் ஆகாசத்துலேயே போனால் நன்னா எல்லாமே தெரியும். அப்போ பருந்து போல் போனாக்க எல்லாம் தெரியும். கருட வாகனம், விஷ்ணு அந்த பாவத்தில் ரொம்பவே நன்னா தெரியும். அதனால் உங்கள் லட்சியம் ரொம்ப முக்கியம். இதுவரை படித்ததெல்லாம் விஷயங்களை, கேட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். இதை நமக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் ஸ்ரீராம கிருஷ்ணா மாஸ்டருக்கு சதகோடி நமஸ்காரம். நாளைக்கு இப்போ யஜ்யம் பண்ணுறவா 21 டைம் ஓம் கம் கணபதியே நமக சொல்லி ஆகுதி போடலாம். அது சௌரியப்படலை அப்படின்னா 5 விளக்கு 5 ஊதுவத்தி ஏற்றி 21 தடவை 21 டைம்ஸ் ஓம் கம் கணபதியே நமக உச்சாரணம் பண்ணி அக்ஷதையை பிளேட்டில் போடுங்க. அந்த அக்ஷதையை நீங்கள் அப்புறம் சுவாமியோட ஆசீர்வாதம்னு தலையில் போட்டுக்கலாம். இத்துடா உபாசனை 9 நாள் முடிஞ்சது. ஜெய குருதேவ்.